السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நாகூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய உருஸே முபாரக்கை மிகுந்த சிறப்போடு எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அடக்கமாகி இருக்கக்கூடிய இடங்கள், அவர்கள் சென்று ஒவ்வொரு இடங்களுக்காக அவர்கள் சென்ற இடங்கள் என்பதை தாண்டி உலகத்தின் எல்லா ஊர்களிலும் அவர்களுடைய உருஸே முபாரக்கை, அவர்களுடைய அந்த விழாக்களை கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இறைவனின் புறத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு நெருக்கத்தையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பல்லாயிரம் மைல்களுக்கு தூரமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மலேசியாவிலும் கூட ஹதரத்து ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய மௌலூது ஷரீஃப்களும் அவர்களை பற்றிய உயர்ந்த பயான்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய உயர்வுதான் என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான்: அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுவின் இறை நேசர்கள், அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹு அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த மாண்பாளர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கான உலகத்தின் எந்த தேவைகளும் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இருப்பார்கள். எதை பற்றிய பயமும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள்தான் இறைவனின் நேசர்கள், இறைவன் பிரியப்படக்கூடிய நேசர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார். அந்த வகையில் ஷாஹுல் ஹமீது நாயகத்தை குறித்து நாம் சென்ற வாரமும் பேசியிருக்கிறோம். அவர்களை பற்றிய உண்டான விஷயங்களில் சொல்லித் தருகிறார்கள். பல்வேறு இடங்களுக்கு எந்த விதமான இறைவனுடைய உத்தரவோடு அப்படியே சென்றிருக்கிறார்கள், எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் இல்லாமல். அவர்களை குறித்து வருகிறது, அரபு நாடுகளுக்கு சென்று 9 ஆண்டுகள் சுற்றுப்பயணங்களாக அவர்கள் செய்து, அந்த 9 ஆண்டுகளில் ஷாஹுல் ஹமீது நாயகத்தை குறித்து சொல்லித் தருகிறார்கள். 7 முறை ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் அந்த புண்ணிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் பலர். ஆனால் அன்றைய நாட்களில் எந்த விதமான ஒரு வாகன வசதிகளும் இல்லாத அந்த நேரத்திலே கூட 7 முறை நடந்தே ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு ரப்பினுடைய பிரியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். பிறகு ஜித்தா அங்கிருந்து நமது இந்திய திருநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் ஜித்தாவில் இருந்து அவர்கள் முதலாவதாக கேரளாவில் இருக்கக்கூடிய பொன்னானி அப்படிங்கிற அந்த ஊருக்கு தான் ஷாலும் நாயகம்
ஷாஹுல் ஹமீது நாயகம் முதல்ல பொன்னானி, கேரளாவில் இருக்கக்கூடிய பொன்னானி அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அங்கு போய் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் கூட இவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய தௌபாவை அல்லாஹுவிடத்திலே செய்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இறை நேசர்களுடைய பணிகள் என்பது இறைவனை மறுக்கக்கூடியவர்களும் கூட அவர்களுடைய சொற்பொழிவுகளை, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது முஸ்லிம்களாக மாறக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய சொற்பொழிவுகள் இருக்கும் என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு பிறகு ஷாலம் நாயகம் எங்கே வந்திருக்கிறாங்க? திருநெல்வேலியில் மேலப்பாளையத்திற்கு 40 நாட்கள் அங்கு தங்கி இருந்து சில்லா இருந்து தவம் செய்திருக்கிறார்கள். 40 நாட்கள் மேலப்பாளையத்திற்கு இருந்து தவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஷாலம் நாயகம் 300 வருடங்களுக்கு பிறகு மேலப்பாளையத்தில் அவர்கள் இருந்து தவம் செய்த அந்த இடத்தில் ஒரு கட்டிடங்கள் கட்டி இன்று வரையிலும் புலவர் மீரான் சாஹிப் என்ற ஒரு இறை நேசர், அவங்களும் ஒரு மிகப்பெரிய வலியுல்லாவா ஆயிட்டாங்க. அந்த வலியுல்லா ஷாலம் நாயகம் இருந்த இடத்தை மக்கள் கொண்டாட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கட்டிடங்கள் கட்டி இன்று வரையிலும் நாகூரில் நடக்கக்கூடிய அந்த விழா மேலப்பாளையத்திலும் அந்த நாட்களில் அந்த நேரங்களில் மௌலூது ஷரீஃப் ஓதி கொடியேற்றி மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுடைய வரலாறு. மேலப்பாளையத்தில் ஷாஹுல் ஹமீது நாயகம் அணிந்திருந்த அந்த உடைகளையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கைப்பட எழுதிய குரான் ஷரீஃப்களை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு ரம்யமான ஒரு நிலையில் அவர்கள் உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாகூர் ஷாஹுல் ஹமீது நாயகம் பல்வேறு இடங்களுக்கு சென்று 40 நாட்கள் ஜில்லா இருந்து தவம் இருந்திருக்கிறார்கள். 40 நாட்கள் தவம் இருப்பதற்கு பெயர் தான் சில்லா அப்படின்னு சொல்றது. சில்லானா என்னன்னா ஊர் ஊரா போறதுங்கிறது இல்லை. ஒரு இடத்தில் இருந்து அல்லாஹுவை முழுமையாக தவம் செய்து அல்லாஹுவை தொழுது வணங்கி கொண்டு அல்லாஹுவினுடைய நினைவோடு இருந்து கஷ்ஃபினுடைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தவத்தினுடைய நிலையில் இருப்பதுதான் சில்லா அப்படின்னு வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள். பிறகு திருச்சியிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய தபலையாளம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சிக்கு நம்ம போயிருக்கிறோம், நாகூருக்கு போயிருக்கிறோம். அங்கே போய் 40 நாட்கள் இருந்து தவம் செய்திருக்கிறாங்க. அப்புறம் மதுரைக்கு பக்கத்தில் பொதிகை மலையில் 40 நாள் தவம் செய்திருக்கிறாங்க. அவங்க தவம் செய்த இடங்களே பல்வேறு இடங்கள். துருக்கியில் சென்று 40 நாட்கள். அதே போன்று நாகூருக்கு பக்கத்தில் வாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு 40 நாள் இருந்திருக்கிறாங்க. நாகூருக்கு பக்கத்திலே அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சில்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில்லடியில் ஷாலம் நாயகம் 40 நாள் தவம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வருது. அருமையானவர்களே, கீழக்கரைக்கு சென்று 40 நாள் தவம் இருந்திருக்கிறார்கள். பிறகு தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அச்சிதப்ப நாயக்கன் அப்படிங்கிற ஒரு மனிதர் தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். எதிரிகளால் சூனியம் செய்யப்பட்டு அந்த அச்சுதப்ப நாயக்கன் என்ற அந்த அரசர் எதிரிகளால் சூனியம் செய்யப்பட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். பல்வேறு மந்திரம் செய்யக்கூடியவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எப்படியாவது நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தும் முடியவில்லை. இறுதியாக இந்த ஊருக்கு ஒரு இஸ்லாமிய பெரியார் வந்திருக்கிறார் என்று அந்த அச்சுதப்ப நாயக்கனுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. உடனே அவங்கள்ட்ட போய், ஷாஹுல் ஹமீது நாயகமே, உங்களை விட்டால் எனக்கு வேறு இடம் இல்லை, எப்படியாவது என்னை நீங்கள் நிவாரணம் செய்து தாருங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த அச்சுதப்ப நாயக்கனுடைய அரசவைக்கு ஷாஹுல் ஹமீது நாயகம் வர்றாங்க. வந்ததோட சொன்னாங்க, உங்கள் மாளிகையில் மாடி பகுதியிலே மேல் பகுதியிலே
ஒரு புறா ஒன்று குத்துயிரும் குலையுயிருமாக அது போராடி கொண்டிருக்கிறது, அதை எடுத்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உடனே அந்த அரசன் உத்தரவிடுகிறான். பணியால் சென்று மேலே அந்த அரசவையினுடைய மேல் பகுதியில எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா மக்களுடைய நடமாட்டம் இல்லாத ஒரு ஓர பகுதியில ஒரு குருவி, ஒரு புறா ஒன்று அதனுடைய மேல் பகுதியில் முழுவதுமாக ஊசியால் குத்தப்பட்டு அது குத்துயிரும் குலையுருமா கிடக்கு. அப்ப அந்த புறாவை வைத்துதான் இவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அச்சுதப்ப நாயக்கனுக்கு. ஷாலும் நாயகன் என்ன செய்யறாங்க? குல்லாவுது பிரபில் ஃபலக்கு, குல்லாவுது பிரபின் நாஸ் சூரா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல மொத்தம் 11 வசனங்கள் வருது. அந்த 11 வசனங்களை ஓதி அந்த புறாவின் மேல் குத்தி இருந்த 11 ஊசிகளை ஷாலும் நாயகன் ஓதி எடுக்கிறாங்க. அவங்க எடுத்ததோட அந்த அச்சுதப்ப நாயக்கன் அப்படிங்கிற அந்த அரசன் அதுவரையிலும் படுத்த படுக்கையாக இருந்தவன் அவனுடைய கைகால் முழுவதும் புத்துயிர் பெற்று அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பிக்கிறான். மக்கள் எல்லோரும் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அந்த அச்சுதப்ப நாயக்கன் உடனே ஷாலும் நாயகத்திட்ட கேட்டான், என்ன வேணும்னாலும் உங்களுக்கு நான் தரேன், என்னிடத்திலிருந்து பொன்னும் செல்வங்களும் மாடா மாளிகைகளும் தங்கங்களும் அனைத்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு ஷாலும் நாயகத்திட்ட சொல்லும் போது, வழிமார்கள் தான் உலகத்தினுடைய செல்வத்தை திரும்பியே பார்க்கறது இல்லையே, இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஷாலும் நாயக். தேவைப்பட்டால் இந்த இடத்தில் நான் ஒரு இடத்தில் இருந்து தவம் செய்வதற்கு, வணக்கம் செய்வதற்கு ஒரு இடம் தேவைப்படலாம், அப்பொழுது எனக்கு நீ அதை கொடுத்துக்கொள் அப்படின்னு ஷாலும் நாயகம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று அவங்க தவம் செய்கிறாங்க. பிறகு கூத்தாநல்லூர் அந்த ஊருக்கு போய் ஷாலும் நாயகம் தவம் செய்கிறாங்க. இறுதியாக நாகூரை வந்தடைகிறார்கள் ஷாகுல் அஹ்மீது நாயகம். அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த இடம் மிகப்பெரிய ஒரு காடாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த நாகூரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி இருக்கு. அப்போ ஷாகுல் அஹ்மீது நாயகம் நாகூரில் 28 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர்ல இருந்து நாகூர் எவ்வளோ தூரத்தில் இருக்கு. அப்போ ஷாலும் நாயகன் இந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அச்சுதப்ப நாயக்கன் கேள்விப்பட்டு படை பட்டாளங்களோடு அவர்களை வந்து சந்தித்து விட்டு, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரை முழுவதுமாக நான் உங்களுக்காக வேண்டி நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு அந்த அச்சுதப்ப நாயக்கன் எழுதி கொடுத்த ஊர் ஷாலும் நாயகத்துக்கு அந்த ஊரையே எழுதி கொடுத்தான். இதிலேயே நீங்கள் இருந்து தவம் செய்து நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலும் நாயகத்தோட எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொன்ன போன வாரம் 404 பேர் ஷாலும் நாயகத்தோட வந்தாங்க. அவங்க முழுவதுமாக எல்லோரும் அந்த ஊரிலேயே தங்கி இருந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இந்த ஊர் அந்த நாகூர்ல ஒரு புண்ணியமான ஒரு இடம் இருக்கு. அந்த ஊர்ல, அந்த நாகூர்ல தர்காவில முதுபக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. முதுபக் அப்படிங்கிற ஒரு இடம். முதுபக்னா அதுக்கு வந்து 2 விதமான ஒரு விளக்கம் சொல்றாங்க. முதுபக்னா மத்துபக் அப்படிங்கிற அரபி வார்த்தை மருகி முதுபக் அப்படின்னு மாறுச்சு. மத்துபக்னா ஷாலும் நாயகத்து அது வந்து சமையல் கூடம் அப்படின்னு பேர் அரபியில. ஷாலும் நாயகம் வாழ்ந்த இடத்திற்கு அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு பேரு மத்துபக் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, முதுபக்குன்னா ஷாலும் நாயகத்தினுடைய முதுகு பக்கமாக இருக்கக்கூடிய இடம், அதனாலதான் முதுபக் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் இருக்கு. எதுக்கு இந்த இடத்தை பற்றி நான் குறிப்பாக சொல்லி வருகிறேன்? அதாவது ஷாலும் நாயகத்தினுடைய அந்த நாகூருக்கு நம்ம தர்காக்கு ஜியாரத்துக்கு போயிருப்போம். நான் உட்பட நானே பார்த்ததில்லை. பல தடவை நம்ம ஜியாரத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா அந்த முதுபக்கினுடைய அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்ததே இல்லை. அந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னா, உலகை ஆட்சி செய்த 2 பேர். ஒருவர் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று உலகத்தை தன்னுடைய கொடையின் கீழ் வைத்திருந்தவர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம்
அதாவது 5000 ஷாலம் நாயகம் இருந்த அந்த இடத்துக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த நாகூருக்கு வந்திருக்கிறாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்தில் ஒரு கிணறு ஒன்றை தோண்டி இருக்கிறார்கள். தோண்டி அந்த இடத்தில் அவர்கள் உது செய்திருக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்தில் உது செய்து அவர்கள் வணக்கம் செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஷாலம் நாயகத்தினர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நானும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்திற்கு நான் அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. ஷாலம் நாயகம் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு பின்பகுதியில் ஒரு கிணறு இருக்கு. அது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோண்டிய கிணறு. அது பிற்காலத்தில் மூடி மணல் மேடாக ஆகிவிட்டது. இப்போ ஷாலம் நாயகம் வந்து அவங்களுக்கு உத்தரவின் பேரில் அந்த எப்படி சம்சமுக்கு ஒரு வரலாறு இருக்கோ அதே மாதிரி ஷாலம் நாயகம் உத்தரவின் பேரில் அந்த கிணத்தை தோண்டி அந்த கிணத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து அவர்கள் உது செய்து அவர்கள் தொழுகிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள். இன்று வரையிலும் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த முதுபக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறு இன்னைக்கு மூடி வச்சிருக்கிறாங்க, மூடி பைப்பு போடப்பட்டிருக்குது. அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து குடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா நோய் நொடிகளும் நிவாரணமாகிறது, ஷிஃபாவாக ஆகிறது என்பது வரலாறு. பெண்கள் மட்டும்தான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஆண்கள் போறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடம். அங்க பெண்களுக்குன்னு அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த இடம் அவ்வளவு சிறப்பிற்குரியதாக ஷாலம் நாயகத்தினுடைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இரவு முழுவதும் அந்த இடத்திலே தவம் செய்து வணக்கக்கூடிய ஒரு நிலையில் ஷாலம் நாயகத்தினுடைய நிலை அந்த இடத்திலே இருந்திருக்கிறது என்பது அவர்களுடைய வரலாறு. அதே போன்று ஷாலம் நாயகம் வாழ்ந்து 250 ஆண்டுகளுக்கு பின்னல் மேலப்பாளையத்தில் பஷீரப்பா வலியுல்லா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீதேவி. அவங்க மேலப்பாளையத்துக்கு வந்தவங்க யாரும் பஷீரப்பா வலியுல்லாவை ஜியாரத்து பண்ணாமல் போக மாட்டாங்க. வந்திருக்கீங்க இல்லையா? அவ்வளவு ஒரு ஸ்ரீதேவி. அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் பஷீரப்பா அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர், கண்ணு தெரியாதவங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நாகூரில் ஷாவுலமீது நாயகத்தினுடைய உருசே முபாரக் நடக்குது, அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்போ பஷீரப்பா சொல்கிறாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய வலியுல்லா, அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு பேப்பரை எடுத்து, கண்ணு தெரியாதவங்க இல்லையா, எதையோ எழுதுகிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் எழுதி கையாலேயே பேனாலாம் இல்லை, கையாலேயே ஏதோ எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அந்த இதை மடித்து, நீ வந்து நாகூருக்கு போகிறீங்க, அந்த பீர்ப்பானை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் இப்போ அந்த தெருவில் நீங்கள் ரோடு வழியாக நீங்கள் ஊர்வலம் செல்லும்போது ஒரு மனிதர் அந்த ஊர்வலத்தின் ஓரத்திலே பச்சை ஆடைகள் அணிந்தவாறு, பச்சை தலப்பா பச்சை உடை அணிந்தவாறு ஒரு ஓரத்திலே ஒரு மனிதர் அமர்ந்திருப்பார். அவரிடத்திலே சென்று இந்த கடிதத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அதே மாதிரி போய் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன அதே தோற்றத்தில் அங்கே ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறாரு. உடனே அவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கப்படுது. மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பஷீரப்பா இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அவரும் என்ன செய்கிறாரு, ஒரு பேப்பரை எடுக்கிறாரு, பேனா எதுவுமே இல்லை. அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த வெறும் பேப்பர்லேயே ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. கொடுத்ததோட இதை நீங்கள் பஷீரப்பாட கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து, ஏங்க நீங்கள் கண்ணு தெரியல, நீங்கள் வந்து வெறும் பேப்பரில் எழுதி கொடுத்தீங்க. அவங்க அந்த பேப்பரை படிச்சுட்டு அவங்களும் அதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி தந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்த்துட்டு, அவங்களுக்கு கண்ணு தெரியலை இருந்தாலும் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க விளங்கிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னது யார், நீங்கள் பேப்பரில் என்ன எழுதுனீங்க, நீங்கள் யாரை சந்திக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் எந்த ஸ்ரீதேவியை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி நீங்கள் சென்றீர்களோ அவர்கள்தான் அன்று அந்த பச்சை உடையில் இருந்த ஷாகுலமீது நாயகம். அவர்கள்தான் அந்த ஊரிலே அந்த ஊர்வலத்திலே ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நான் ஷாலம் நாயகத்தையா பார்த்தேன், முதல்லையே நான் தெரிஞ்சிருந்தா அவங்கள்ட்ட நான் துவா செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இது மாதிரி
அவர்களை நினைவிலேயே சந்தித்தவர்கள் அப்படிங்கிறது பல நிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. நேரடியாகவே ஷாவுல் நாயகத்தை நேரடியாக சந்தித்தவர்கள் அப்படிங்கிறதுனுடைய வரலாறுகளே பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். ஹஜ்ஜு அவங்க சம்பந்தமாக வருது. ஹஜ்ஜுக்கு 7 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஹஜ்ஜினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நடந்தே போய் தன்னுடைய பாட்டனார் கண்மணி நாயகம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி நடந்தே போவாங்க. நடந்தே போய் ஜியாரத் செய்யும் போது ஒரு சமயம் நடந்த ஒரு செய்தியை அவங்க வரலாறுல சொல்றாங்க. நடந்தே போய் ஜியாரத் செய்ய போகும்போது அப்போலாம் ரவுதா ஷரீஃபுக்கு டோர்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ஷாலும் நாயகம் ஜியாரத் செய்ய போகிறாங்க. போனதோட ரவுதாவுக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் ரவுதாவுக்கு மேலே போத்தி இருக்கக்கூடிய நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவுக்கு மேல் போத்தி இருக்கக்கூடிய அந்த துணியை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஷாலும் நாயகம் நீண்ட நேரமாக உள்ளே போயிட்டு அவர்களுடைய சீடர்கள் எல்லோரும் வெளியில் காத்து நிற்கிறார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு உள்ளே இருந்து வருகிறார்கள். கையில் நிறைய கனிகள், மாதுளை கனிகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வெளியில் ஒரு ஓரத்தில் ஒரு தூணில் அமர்ந்து கொண்டு அந்த மாதுளை கனிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த சீடர்கள், என்ன குருவே, இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நான் சொன்னேன். உடனடியாக உள்ளிருந்து பதில் சலாம் வருவதை நான் செவியுற்றேன். செவியுற்றதோட நாயகத்தை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே உடனடியாக நான் ரவுதாவுக்கு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அவங்கள்ட்ட பல்வேறு செய்திகளை பேசிட்டு வரும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதுளை கனிகளை தந்தாங்க அப்படின்னு ரவுதாவுக்கு உள்ளே இருந்தால் வர்றாங்க. மாதுளை கனிகளை தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை மடி நிறைய வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய சீடர்கள் எல்லோருக்கும் அந்த மாதுளை கனிகளை கொடுக்கிறார்கள். சாப்பிட்டு பார்த்தா அன்று மாதிரி ஒரு சுவையான ஒரு மாதுளை கனி அவங்க சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு சுவையாக இருந்தது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது எங்க? சொர்க்கத்தில் இருந்து வந்த அந்த மாதுளை கனி. எனவே அவ்வளவு ருசியாக இருந்தது என்று அந்த சீடர்கள் எல்லாம் பதிவு செய்வதை அவர்களுடைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு சீதேவியாக வாழும் காலத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஊருக்கு சென்று, அந்த நாகூருக்கு சென்று நாம் ஜியாரத் செய்வது என்பது நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்பது அவர்களுடைய வரலாறுகளிலேயே நம்மால் சொல்ல முடிகிறது. முஹம்மது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காயல்பட்டினத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர்கள் சொல்லித்தர்றாங்க, ஃபலாஹுன் நஜாஹுன் வ ஃபௌசுன் அதீம் பிமன்சார ரவுதல் வலியில் கரீம் அஃபல்லாஹு அம்மாதி ஹீனல்லதி பதா குத்துப அர்லின் இலாஹில்லதி. இவர்கள் யார் என்றால், இவர்களை ஜியாரத் யாரெல்லாம் ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியை பாடக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் பசித்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாகூரிலே உணவளிக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை வழங்குவான் அப்படின்னு முஹம்மது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவிதையை ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஷாவுல் அமீது நாயகத்தை நாகூரில் சென்று அவர்களை ஜியாரத் செய்யும் போது இது போன்ற வரலாறுகளை, உயர்ந்த உன்னதமான வரலாறுகளை எல்லாம் தெரிந்ததற்கு பிறகு நாம் ஜியாரத் செய்வது என்பது நம்முடைய ஜியாரத்தில் ஒரு புத்துயிரும் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஜியாரத்தாக இருக்கும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். வெறுமனே நாகூருக்கு போய் ஃபாத்தியா சூரா குலுல்லா சூரா மட்டும் ஓதி துவா செஞ்சுட்டு அவசரமாக வெளியில் வர்றது இருக்க, அது இல்லை. அந்த இடத்திற்கு சென்று அமர்ந்திருந்து அவர்களுடைய வரலாறுகளை சிந்தித்து அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று ரப்பிடத்திலே துவா செய்து. எஸ்பி பட்டணத்தில் நான் இருக்கும்போது என்னோட ஒரு உஸ்தாத் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க பல்வேறு இடங்களில் அவங்க தரிசில் உஸ்தாதாக இருந்தவங்க. அவங்க சொன்னாங்க, எந்த ஊருக்கு நான் போனாலும் சரி, இன்றைக்கும் அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் கொடுக்கட்டும். அவங்க சொன்னாங்க, எந்த ஊருக்கு நான் போனாலும்
அந்த ஊரில் இருக்கக்கூடிய வலியுல்லாஹ்வை உடனடியாக நான் சென்று ஜியாரத் செய்து அவர்களுடைய தொடர்பை பெற்றுக்கொண்டு அவர்களை எப்படியாவது நான் பார்த்து விடுவேன், அடிக்கடி அவர்களோடு நான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வேன். அப்போ எஸ்பி பட்டணத்தில் அந்த ஈசிஆரில் குறைஷியப்பா அப்படிங்கிறவங்க அடங்கியிருக்கிறாங்க. பாசிப்பட்டினத்துக்கும் எஸ்பி பட்டணத்து நடுவில் குறைஷியப்பா தர்கான்னு ஒரு தர்கா இருக்குது. அந்த இடத்துக்கு அவங்க வந்ததோ எஸ்பி பட்டணத்தில் மாசால உஸ்தாதா சேர்ந்த உடனே அவங்க அந்த இடத்துல போய் ஜியாரத் செய்ய ஆரம்பித்த உடனே அவங்களுடைய தொடர்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பல தடவை அந்த குறைஷியப்பா வலியுல்லாஹ்வை நான் ஜியாரத் செய்திருக்கிறேன், அவர்களை அழைத்திருக்கிறேன், என்னுடைய ரூமுக்கு அவங்க பல தடவை வந்திருக்கிறாங்க, நான் அவங்களை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வலியுல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களும் அவர்களோடு உரையாடக்கூடியவர்களுக்கும் தான் அவர்களுடைய மதிப்பும் அவர்களுடைய உயர்வும் தெரியும். அது எதுவுமே தெரியாமல் வலிமார்களை பற்றி குறை சொல்வது என்பது கண் இல்லாதவன் நிறத்தை பற்றி எப்படி விவரித்தாலும் அவனுடைய விவரம் என்பது எப்படி இருக்குமோ அது போன்றுதான். வலிமார்களை விளங்கி அவர்களை வாழ்நாள் முழுக்க அவர்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு நித்தமும் வெற்றி இருக்கிறது என்பது அவர்களுடைய வரலாறுகளாக இருக்கிறது. அவர்களுடைய சிஷ்யர்கள் சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பாக்கியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக உலகில் வாழும் காலத்தில் இது போன்ற சீதேவிகளுடைய தொடர்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், வஃபாத் ஆகிற சமயத்திலே கலிமா சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது யாருக்கு ஏற்படுகிறதோ அவன்தான் உண்மையான முஸ்லிமான முக்மீனாக இருக்க முடியும். அப்போது கடைசி நேரம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் என்பது பல்வேறு நிலைகளில் மாறுபட்ட குழப்பங்களில் இருப்பான். பல்வேறு கடைகளை வைத்து கணக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன், நிர்வாகம் செய்யக்கூடியவனுடைய கடைசி நிலை அப்படிங்கிறத பார்த்தா அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக அந்த கடையை பற்றியே இருக்கும். சிலர்கள் தொழுகணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை மறக்கக்கூடிய அந்த கடைசி நொடி என்பது அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் அவங்களுடைய கடைசி நிலை என்பது இருக்கும். அப்போது ஷைத்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊசலாட்டங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தும் போது அந்த கடைசி நிலையில் ஒரு மனிதன் களிமா சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பான், திணறி கொண்டிருப்பான். ஏன்னா ஷைத்தான் நம்மளுடைய சிந்தனையில் வெவ்வேறு விதமான சிந்தனைகளை போட்டு களிமாவினுடைய அந்த பாக்கியம் இல்லாமலேயே ஆக்கிடுவான். எனவே தான் மௌத்தாக்கள் அந்த சக்கராத்தினுடைய நிலை நெருங்கும் போது அவங்கள சுற்றி இருந்து களிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் களிமா சொல்லுன்னு அந்த மௌத்தாக்களை பார்த்து நம்ம மிரட்டி சொல்லக்கூடாது, அது மிரட்டி சொன்ன மாதிரி ஆயிரும். எனவே அவங்கள சுற்றி இருந்து நம்ம களிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களா அந்த களிமாவை கேட்டு சொல்லணும். இப்போ அந்த சொல்ல முடியாமல் இந்த ஷைத்தான் பலரை கெடுத்து கொண்டிருப்பான். அது போன்ற நேரங்களில் நம்முடைய வாழ்நாளின் குருவாக இது போன்ற இறை நேசர்களை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால், அந்த கடைசி நேரத்தில் ஷைத்தானுடைய குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையில் நமது ஷேகுமார்கள் விடுவார்கள். அவர்கள் விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்பது திக்ரிலேயே ஆகிவிடும் என்பது நீண்ட நிறைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் வாழும் காலங்களில் இறை நேசர்களுடைய வலியுல்லாக்களுடைய தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அவர்களை எப்பொழுதும் நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமது ஷேகுமார்களை நாம் கடைசி வரையிலும் கரம் பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த உன்னத வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. நமது கடைசி நிலை என்பது கலிமாவோடு இருக்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மறிக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த ஷரியத்தின் மீது பற்றுதலோடும் தரீக்கத்தின் மீது பிடிப்போடும் இறை நேசர்களை விளங்கியும் அவர்களை பார்த்தும் சந்தித்தும் அவர்களுடைய தொடர்போடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.